மகள் இருப்பதையே மறந்துட்டீங்களாப்பா? இந்த மகள் மீது உங்களுக்கு துளி பாசமே கிடையாதா? அப்பா, வெளிநாடு சென்ற நீங்கள் மகள் எப்படி இருக்கின்றாள்? உண்ணுகின்றாளா? உறங்குகின்றாளா? அவள் எப்பேற்பட்ட கொடுமைகள் எல்லாம் அனுபவிக்கின்றாள் என்று என் ஞாபகமே இல்லையாப்பா உங்களுக்கு? என்னுடைய நினைவே உங்களுக்கு வரவே இல்லையாப்பா? அயல்நாடு சென்று எனக்கு தவிர என் உடல் மட்டும்தான் அங்கு இருந்தது. உசுறு அத்தனை உன் மேலதான் ஓடி வந்திருக்கிறேன் உன்னை பார்க்க. இப்பொழுதும் சின்னஞ்சிறு வயசுல எப்படி அழுதுட்டு இருந்தியோ இப்பவும் அதே போல அழுதுட்டு இருக்கியம்மா. என்ன செய்வது? நானும் ஒரு சித்திரவதை செய்து கொண்டிருக்கிறார் உன்னை சித்தன்னை. நான் என்னம்மா செய்யறது? அப்பா, என்னுடைய தலைவிதி யாராலப்பா மாற்ற முடியும்? இறைவன் எழுதிவிட்டான், இப்படித்தான் உன் வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று. அது யாராலப்பா மாற்ற முடியும்? விதி பயன் தன்னை இன்றி வேந்தனும் அறிவதில்லை. யார் தலைவிதி என்னன்னோ அதன்படித்தான் நடக்கும். என் தலைவிதி படியே நடக்கட்டும். அன்றிலிருந்து செந்தாமரை போல் பூர்த்து குலுங்க வேண்டிய உங்கள் முகம் இன்று ஏன்பா வாடி கருகருக்க காணப்படுகிறது? மகளை பார்த்ததும் கட்டி பிடித்து முத்தத்தி தழுவி சந்தோஷமாக நான் பார்த்து பேசக்கூடிய நீங்கள் கரமானது கட்டி போட்டு இருக்க காரணம் என்னப்பா? என்னுடைய மகள் அழுது கொண்டு இருக்கும்போது என்னுடைய மனசு எப்படி சந்தோஷமா இருக்க முடியும்? அனுதினமும் சித்திரவதை செய்வதை பார்த்து 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 மனசு கல்லாகிவிட்டது. என் மனம் நொந்து நூலாகிறதம்மா. என் மனதில் சந்தோஷம் கிடையாது தாயே. ஆனால் அனுதினமும் நீ அழுதுட்டு இருக்கீங்க. இனிமேல் நீ அழ தேவையில்லையம்மா. இனிமேல் நான் அழக்கூடாதா? ஆமா. எதற்காகப்பா? உனக்கு திருமண ஏற்பாடு செய்திருக்காமா? என்ன? எனக்கு திருமண ஏற்பாடா? அப்பா, எனக்கு திருமணம் செய்யறதுல உங்களுக்கு ஏப்பா விருப்பம் இல்லை? அப்பா, காலம் முழுவதும் இந்த அரண்மனையிலே சித்திரவதைப்பட்டு சாவதை விட எனக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கப்பா. இந்த பிறந்த வீட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்று நான் வாழறணும் இல்ல சாகரணும். எனக்கு கல்யாணம் பண்றது உங்களுக்கு ஏன்பா விருப்பம் இல்ல? அப்பா, பல நாட்டு இளவரசர்களுக்கு லிகிதம் அனுப்பி சுழவரம் நடத்தி உனக்கு ஏற்ற மாப்பிள்ளையை திருமணம் செய்ய வேண்டியன்னா அவசரமாக திருமண ஏற்பாடு செய்கின்றேனே. அது நினைக்கும் பொழுதுதான் மனசு வருத்தமாக இருக்கிறதம்மா. அப்படியா? இருந்தாலும் அப்பா, ஒரு நாட்டுக்கே இளவரசனை தான் உனக்கு பார்த்திருக்க. என்ன, எனக்கு திருமணம் செய்ய போகிறவர் ஒரு நாட்டுக்கே இளவரசரா? ஆமாம்மா. மதிவதனாபுரி நாட்டு மன்னர் ராஜேந்திர மன்னருடைய மகன் சிவமணித்தம்மா உனக்கு திருமணம் செய்ய போற. ஒரு நாட்டுக்கே இளவரசர்? ஆமா தாயே. அப்பா, நான் பிறந்த நாள் முதலாக வளர்ந்த நாள் முதலாக இந்த அரண்மனையிலே நான் சந்தோஷமாக வாழ்ந்ததே கிடையாதுப்பா. ஏன்னா நான் பிறந்த முன்னாடியாகவே என் தாய் இழந்த பாவி அப்பா. என் வாழ்க்கையில சந்தோஷம் என்றால் என்னவென்றே தெரியாதுப்பா. அப்படி இருக்கும் பொழுது அப்பா, என்னை திருமணம் செய்து கொள்ள போகிறவர் என்னை அடிக்க மாட்டாரு, என்ன திட்ட மாட்டாரு அப்பா. காலம் முழுவதும் என்னை கண் கலங்காமல் பார்த்துக் கொள்வாரா? 100 ஆண்டு காலம் என்னோடு சேர்ந்து சந்தோஷமாக வாழ்வாரா? அவர் எப்பேற்பட்ட மாப்பிள்ளையப்பா. அப்பா, நாட்டுக்கே இளவரசனை பார்த்திருக்கிறேன். அந்த மாப்பிள்ளையை திருமணம் செய்திருக்கிறேன். எனக்கு ஒரு சத்தியம் செய்து கொடுத்தாய். சத்தியமா? ஆமா. அப்பா, ஏன்பா என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அப்பா, ஒரு பெண்ணாக பிறந்தவளை பெற்றெடுத்த தந்தை எந்நாளிலுமே தன்னுடைய மகள் கெட்டு போக வேண்டும் நினைக்க மாட்டார். ஏனென்றால் தன் தாயானவள் தன் இடுப்பிலே சுமர்ந்து கொண்டு தன் குறைகளை சொல்வாள். ஆனால் பெற்றெடுத்த தந்தை அப்படி கிடையாது. நான் பார்க்காத உலகத்தை என் மகளோ என் மகனோ பார்க்க வேண்டும் என்று தன் தோளிலே சுமப்பவர் தான் தந்தை. அப்பா, எந்த பெற்றெடுத்த தந்தையாவது தன்னுடைய மகள் வாழ்க்கை வீண் போக வேண்டும் என்று நினைப்பார்களா? நினைக்க மாட்டார்கள். தாயானவள் அடுத்து தன் குறையை சொல்லி தன் குறையை தீர்ப்பாள். ஆனால் தந்தை அப்படி கிடையாது. மனதிலே 1000 கஷ்டம் இருந்தாலும் என்னுடைய மகள் எங்கு சென்றாலும் நன்றாக இருக்கட்டும், என் பெயரை நிலைநாட்டட்டும், சந்தோஷமாக வாழ்ந்தால் போதும் என்று மனப்பான்மையோடு வாழ்பவர் தானப்பா தந்தை. அப்பா, ஒரு நாட்டுக்கே மன்னர். நான் பிறந்தவருடையாக தாய் இழந்த பாவி
என்னை வளர்ப்பதற்காக என் சிற்றனை திருமணம் செய்து கொண்டீர்கள். என் வாழ்க்கை நன்றாக இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்த்தீர்கள். ஆனால் தெய்வம் என்னுடைய தலையிலே இப்படி எழுதிவிட்டான். யாரால் மாற்ற முடியும்? அப்பா, ஏதோ என் மீது உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. உங்களுக்கு தேவை என்ன? சத்தியம் தானப்பா. அப்பா, நீங்கள் எப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்த்திருந்தாலும் சரி, அவரையே நான் திருமணம் செய்து கொள்ளுகின்றேன். இதுவே சத்தியம் அப்பா. அந்த மாப்பிள்ளை இப்படி எந்த நிலைமையில் இருக்கின்றார்? எப்படி இறந்த பிணமாக இருக்கிறார். சம்மதம் தானா ஏன் 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 என் உயிரே ஏன் ஏன் என் உயிரே எனக்கு கல்யாணம் வேண்டாப்பா. உலக
பார்ப்பாரா? அப்பா, நான் மட்டும் என்னப்பா பாவத்தை செய்து இறந்து போன பிணத்தை திருமணம் செய்து கொண்டு என்னப்பா நான் செய்ய போகிறேன்? அப்பா, நான் இருப்பது பிடிக்கவில்லை என்றால் எனக்கு ஒரு துளி விஷத்தை கொடுத்து விடுங்கள் அப்பா. அப்படியும் நான் இருப்பது பிடிக்கவில்லை என்றால் ஏதாவது கடரோ குட்டியோ குளமோ பார்த்து பிடித்து தள்ளி விடுங்கள் அப்பா. அப்பா, ஒருவனும் கயிறு கொடுத்தால் நான் தூக்கிட்டே தொங்க விடுகின்றேன் அப்பா. அப்படியே நான் இருப்பது பிடிக்கவில்லை என்றால் அப்பா, ஏதாவது அனாத ஆசிரமத்துல சேர்த்துருக்கப்பா. எனக்கு கல்யாணம் வேண்டாப்பா, நான் காலம் முழுவதும் கண்டியாகவே வாழ்ந்து விடுகிறேன் அப்பா. அப்பேற்பட்ட மாப்பிள்ளையை நானம்மா பார்த்தேன். வேறு யாரப்பா பார்த்த மாப்பிள்ளையை நான் பார்க்கவில்லை அம்மா. உன்னுடைய சிற்றன்னை தான் அப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்த்திருக்கிறார். ஒரு நாட்டுக்கே இளவரசனை பார்த்திருக்கிறேன். அந்த இளவரசனை உனக்கு திருமணம் செய்து வைக்கிறேன், சத்தியம் செய்து கொடு என்றால் இளவரசன் தானே என்று நம்பி சத்தியத்தை செய்து கொடுத்து விட்டேன் அம்மா. பிறகுதான் அம்மா உரைத்தால் அவன் இறந்த பிணம் அது இருக்கிறான் என்று. நீ எப்படி என்னிடத்தில் கத்தினாயோ கதறினாயோ அதே போல் அவனிடத்தில் கத்தினேன். வேண்டாமடி வேண்டாம், அப்பேற்பட்ட மாப்பிள்ளை என் மகளுக்கு வேண்டாம் வேண்டாம் என்று கத்தினேன் கதறினேன். நான் கேட்கவில்லை. அவள் என்ன செய்தால் தெரியுமா? நெஞ்சில் அப்பேற்பட்ட மாப்பிள்ளைக்கு திருமணத்தை செய்து கொடுக்கவில்லை என்றால் நீ உயிரோடு இருக்கும்போது தாலி அறுத்து விட்டு தாய் வீட்டுக்கு சென்று விடுவேன். எப்படி நீ தலைநிமிர்ந்து நாட்டில் நடக்க முடியும்? ஒரு மன்னராயிற்றே, உன்னால் தலைநிமிர்ந்து நடக்க முடியுமா? இப்போது உனக்கு மகள் வேண்டுமா இல்லை மனைவி வேண்டுமா? நீயே முடிவு செய்து கொண்டு உரைத்து விட்டாலப்பா. நான் என்ன செய்வேன்? ஒரு நாட்டுக்கு மன்னன், நாட்டு மக்களை பார்ப்பேனா? நாட்டு மக்கள் வீதியிலே நான் எப்படி நடந்து செல்ல முடியும்? என்னுடைய மகளை பார்ப்பேனா? இருதலை கொண்டு அழுது கொண்டிருக்கின்றேன் தாயே. அம்மா, நான் பார்த்தேன் மாப்பிள்ளையை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று நீ எனக்கு சத்தியத்தை செய்து கொடுத்திருக்கின்றாய். இப்பேற்பட்ட மாப்பிள்ளை எந்த தகப்பனாவது பார்ப்பானா என்று கத்துகின்றாய் கதறுகின்றாய். என் மனசே, என்னுடைய நெஞ்சமே வெடித்துவிடும் போல இருக்கின்றது தாயே. நெஞ்சமே வெடித்துவிடும் போல இருக்கிறது. நாட்டிலே நான் தலை நிமிர்ந்து நடக்க வேண்டும் என்றால் இந்த திருமணத்தை நீ செய்து கொள்ள வேண்டும் தாயே. என் மகளாக இருந்தாலும் பரவாயில்லை, உனக்கு இருக்கிற கூப்பி கேட்கிறேன்ப்பா. திருமணத்தை ஏற்றுக்கொள்ளம்மா, ஏற்றுக்கொள்ளப்பா. என் தன்னை ஒரு நாட்டுக்கே மன்னர் தலை நிமிர்ந்துதான் இருக்க வேண்டும், தலை குனிந்து வாழக்கூடாது. அப்பா, அழுது என்னப்பா லாபம் இருக்கின்றது? என் தலை விதிப்பா, அதை யாரடப்பா மாற்ற முடியும்? இந்த திருமண ஏற்பாடு உங்களது கிடையாது, என் சிற்றன்னையின் ஏற்பாடு. அப்பா, என்னை பெற்றெடுத்த தாயாக இருந்திருந்தா எனக்கு இப்பேற்பட்ட மாப்பிள்ளையை பார்த்திருப்பார்கள் அப்பா. அப்பா, உங்களுக்கு நாடு வேண்டும், உங்களுடைய மனைவி வேண்டும். நாட்டிற்காக மனைவிக்காக அப்பா பிணத்தை திருமணம் செய்து கொள்வது நியாயமா, நீதியா, தர்மமா? அப்படி என்றால் உங்களுக்கு மனைவிதான் முக்கியம், மகள் முக்கியம் கிடையாதா? நான் அப்படி உரைக்கவில்லை அம்மா. அவள் கேட்டால் அந்தவாறு நான் அப்படி செய்யவில்லை. நாட்டுக்கு மன்னன் ஆயிட்டே செய்து கொடுத்த சத்தியத்தை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் அம்மா உன்னிடத்தில் இப்படி அழுது கேட்கிறேன் தாய். அப்பா, இதற்கு வேறு வழியே இல்லையப்பா? இருக்கிறதம்மா, இதற்கு வேறு வழி இருக்கிறது. நாம் எங்காயிலும் சென்று நாம் இருவரும் உயிரை மாய்த்துக் கொள்ளலாமா? பாருங்களம்மா, தன் நாட்டிற்காகவும் தன் மனைவிக்காகவும் மடிப்பிச்சை கேட்பது போல் என் தந்தை என்னிடத்திலே கேட்கின்றார். உலகத்திலே எந்த தந்தைக்காவது இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படுமா? ஒரு நாட்டுக்கே மன்னர், ஆனால் குடும்பத்திலே இப்பேற்பட்ட போராட்டம். அப்பா, உங்களுக்கு மனைவி நாடு முக்கியம். ஏன்னா ஒரு மகள் போனால் இன்னொரு மகளை பெற்றுக்கொள்ளலாம், மனைவி போனால் மானம் போய்விடும். நாட்டிலே நாட்டு மக்கள் மதிக்க மாட்டார்கள். நாட்டிற்காகவும் தன் மனைவிக்காகவும் மகளை இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டிலே திருமண ஏற்பாடு செய்திருக்கிறார். எந்த பெண்ணுக்காவது இப்பேற்பட்ட நிலைமை ஏற்படுமா? அப்பா, நான் என்னப்பா சொல்ல போகிறேன்? அப்பா, உங்களுக்கு தேவை என்ன? இறந்த பிணத்தை நான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும், இவ்வளவுதானப்பா? எத்த அளவிதிப்பா, இறந்த பிணத்தை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன். ஆனால் ஒன்று, ஆயிரம் அர்த்தம் உள்ளது தாயே. எதை கேட்டாலும் தருகின்றேன் என்று நீங்கள் எனக்கு ஒரு சத்தியத்தை செய்து தர வேண்டும். சத்தியமா? ஆமாப்பா.
எதை கேட்டாலும் தருகிறேன் என்று சத்தியம் செய்து தர வேண்டும். ஆமாப்பா. நாடு நகரம் ஆடை ஆபரணம் அணிகலன் இந்த அரண்மனை இந்த நாடே உனக்கு சொந்தமம்மா. அப்படி இருக்கும்போது நீ கேட்கின்ற பொருளை நான் கொடுக்க மாட்டேன். ஏன் நீ கேட்டா என் உசிரி கொடுக்கிறமா? இது சத்தியம் தாய். அப்பா, நீங்கள் கொடுக்கும் பொன் வேண்டாம், எனக்கு பொருள் வேண்டாம்ப்பா. எனக்கு ஆடை வேண்டாம், ஆபரணம் வேண்டாம்ப்பா. எனக்கு சொத்து வேண்டாம், சுகம் வேண்டாம்ப்பா. இந்த பாவி நான் கேட்கின்ற பொருளை கொடுத்தாலே போதும் அப்பா. நான் என்னப்பா கேட்க போறேன் அப்பா? சின்னம் சிறு வயதிலிருந்து நான் வளர்ந்த நாள் முதலாக எனக்கு எந்த குறையுமே என் தந்தை வைத்ததில்லை. அப்படி இருக்கும் பொழுது நான் கேட்கின்ற பொருளை கொடுத்தாலே போதும் அப்பா. அப்பா, நான் என்னப்பா கேட்க போகிறேன் அப்பா? ஊரிலே ஒருவர் இறந்து விட்டாராம் அப்பா. ஊரிலே ஒரு பெண்ணானவள் இறந்து விட்டாளா அப்பா. கூடி நின்ற ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அழுகின்றார்களாம் அப்பா. அதற்கு இன்னொரு பெண் எடுத்து சொன்னாலும் அப்பா, அம்மா அந்தி சாய்ந்து விட்டது, இந்த பிணத்தை ஏன் அம்மா இன்னும் தகனம் செய்யவில்லை என்று ஒரு பெண்ணானவள் கேட்டாளா. அதற்கு இன்னொரு பெண் எடுத்து சொன்னாலாம் அப்பா, அம்மா இந்த பிணத்தை ஏன் எடுக்கவில்லை தெரியுமா? இந்த பிணத்துக்கு தாய் வீட்டு கோடியே வரவில்லை அம்மா. தாய் வீட்டு கோடி வராததால் தான் அம்மா பிணமானது காத்திருக்கின்றது என்று சொன்னாலும் அப்பா. அப்பா, அது போல நான் அனாதை பணமா போகவே கூடாதுப்பா. அப்பா, என்னோட பிறந்த அண்ணனோ தம்பியோ யாராவது இருந்திருந்தா, ஐயோ என் தங்கை மாண்டு கிடக்கின்றாளே, என் கூட பிறந்த பொறப்பு மாண்டு கிடக்கின்றது என்று என் ஊர் ஜனத்தை எல்லாம் அழைத்துக் கொண்டு வந்து தெருமனையிலே நின்று கொண்டு அழுது கொண்டே என்னை வந்து பார்ப்பார்கள் அப்பா. இந்த பாவியோடு பிறந்த அண்ணனும் கிடையாது, என்னோடு பிறந்த தம்பியும் கிடையாதுப்பா. நான் ஓரியா பிறந்த பாவி அப்பா. எனக்கு சொந்தம் என்று சொல்லிக்கு இந்த உலகத்துல யாருப்பா இருக்கிறாங்க அப்பா? நான் திருமணம் செய்து கொள்வதோ பிணத்தை திருமணம் செய்து கொள்ள போகிறேன் அப்பா. மீண்டும் நாட்டுக்கு வருவேனோ வரமாட்டேனோ, பிணத்தோடு சேர்ந்து நான் இறந்து விடுவேனோ, என்னை யாருப்பா வந்து பார்க்க போறீங்க அப்பா? அதனால நான் உயிரோடு போகும் பொழுது, நான் உயிரோடு இருக்கும் பொழுது அப்பா எனக்கு பிறந்து விட்டு கோடி நடக்குமா தாயே? அம்மா, ஒரு பெண்ணாக பிறந்து வளர்ந்து தன் பிறந்த வீட்டு விட்டு புகுந்த வீட்டுக்கு சென்று வாழ்ந்து பிள்ளைகளை பெற்று மகராசியாக வாழ்ந்து கடைசி காலத்தில் இறந்தால் தான் அம்மா தாய் விட்டு கோடி விடும் அம்மா. இந்த பாவி வாழவே இல்லை. நான் உயிரோடு இருக்கும் பொழுது என் பிறந்து விட்டு உறவே அறுந்து விட்டது, எனக்கு பிறந்து விட்டு கோடி விழுந்து விட்டது. ஐயோ, என்னுடைய தலையில் பிரம்மா, என்னுடைய தலையில் பிரம்மா, என்னுடைய தலையில் பிரம்மா, அப்பா எழுதியபடியே கண்ணீரும் கலக்க வேண்டாம், எனக்கு நீ பொன்மணி வாக்கு தந்தா
புகழுடன் போய் வாரு அப்பா அப்பா ஓய்வாரின் தந்தையே நான் இந்த பாவி வந்து யாரும் வாழ்த்த மாட்டீங்களா? இந்த தாய் இல்லாத பொண்ணை வந்து யாரும் வாழ்த்த மாட்டீங்களா? இந்த அனாதை பொண்ணை வந்து யாரும் வாழ்த்த மாட்டீங்களா? தாயே அம்மா அண்ட வீட்டில்